அவர்கள் வார்த்தைகளை பிரித்து காட்டுவதற்காகவும் மற்றும் ஒரு பாடல் முடிவில் பாடல் முடிந்தது என்ற விளக்கத்தை தருவதற்காகவும் மற்றும் பாடல் முடிந்தவுடன் அவற்றிற்கான பாடல் எண்கள் குறிப்பிடுவதற்காகவும் இந்த மாதிரி குறியீடுகள் பயன்படுத்தியுள்ளார்கள். அவை என்னென்ன வகை குறியீடுகள் என்றால், ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இடைவெளி காட்ட வேண்டும் என்றால் இந்த மாதிரி குறியீடு, பெரும்பாலும் இந்த மாதிரி குறியீடுகள் அதிகம். இப்படி ஒரு கோடு இருக்கும், பிறகு அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். பிரிவினையை காட்டுவதற்காக மட்டும் இவை. மேலும் பாடலில் வெண்பாக்கள் முடிந்தவுடன் இந்த வரிசை இந்த பாடலின் எண்களை காட்டுவதற்காக இப்படி குறியீடு போட்டுவிட்டு 5 என்றால் 5 என்று போட்டு அடுத்த குறியீடு போட்டு திரும்பவும் அடுத்த பாடல் தொடங்கும். அல்லது இப்படி போட்டுவிட்டு இவை குறியீடு ஊ என்றோ 2 என்றோ படிக்கக்கூடாது. இவை குறியீடு போட்டுவிட்டு இப்படி குறியீடு போட்டுவிட்டு அடுத்த பாடல் தொடங்கும்.